பிரியாணிய வந்து கேக்கா வெட்டுறது, கறிய எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து குடுக்குறது, அந்த ஆமை சென்டிமென்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் அப்படி செஞ்சிருக்காரு ரியலா? இப்போ ஆடியோ லான்ச்சுங்கிறது வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடமா மாறிடுது. அது ஏன் செஞ்சுருக்காருன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படி பண்ணால் தான் அது வந்து வைரல் கண்டென்ட்டாக மாறும். அது பல இடங்களில் போய் சேரும். இன்றைக்கி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு கொடுக்குற இடமாக ஆடியோ லான்ச் மாறிடுச்சு. அதுக்காகவே சில இப்போ கூல்ஸ் ரைஸ் மாதிரி ஆட்களை பே பண்ணி கூட்டு வர்றாங்க. பணம் பே பண்ணி கூட்டு வந்து அந்த ஆடியோ லான்ச்சை வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் கொடுங்கன்னு முதல்ல வெளியிலேருந்து ஆட்களை கூட்டு வந்து கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னென்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களே நேரடியாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மார்கன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தார். அது ஒரு பயங்கர இஷ்யூ ஆச்சு. எப்படி வந்திருக்காரு, என்ன ஆச்சுன்னு அது வந்து ஒரு வைரலாக ஒரு கண்டென்ட்டாக போகணுன்னு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை கொடுத்து நீங்கள் சுடுங்க அப்படின்ற மாதிரி டம்மி துப்பாக்கியை கொடுத்து சொல்கிறாரு. பிரியாணியில் கேக் வெட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு அந்த சிஎஸ் சாம் சிஎஸை பற்றி பேசுனதுக்கு அதுக்கு ஏதோ கவுண்டர் கொடுக்குறாரு. அப்படி அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணுறாரு. அது எல்லாமே மிகப்படுத்தப்பட்டு ஒரு கண்டென்ட்டை ஏதாவது கொடுக்கணும், இது வைரலாக மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணப்பட்ட விஷயமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா சார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்ல படம் எடுத்திங்கன்னா இந்த ப்ரொமோஷனு, இந்த தலையெல்லாம் நிற்கிறது, கைத்து மேல் நடக்கிறதெல்லாம் தேவையே இல்லை. நல்ல படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆடியன்ஸை கூட்டு வந்துடும் தேட்டரில். அதை முதல்ல செய்யுங்க. அதை விட்டுட்டு ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதெல்லாம் வந்து அது உங்களுக்கு வேணால் அந்த செகண்டுக்கு வேணால் அது பரபரப்பாக இருக்கலாம். ஒரு நாளைக்கு வேணால் பரபரப்பாக இருக்கலாம். ஆனால் படம் வந்து நல்லா இருந்தால் தான் ஓடுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது. திரும்ப விஜய் ஆண்டனி மாதிரியான ஆட்கள் இப்படி செஞ்சுட்டு இருக்கு. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அவர் பேசிக்காக வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருந்தார். அதுக்கு பிறகு மியூசிக் டைரக்டராக இருந்தார். நல்ல படங்கள் பீக்கில் இருந்தார். மியூசிக்கில் பீக்கில் இருந்தார். டப்புன்னு ஹீரோவாக வந்தார். அப்புறம் ப்ரொடியூசர் ஆனார். இப்போ சமீபத்தில் வந்த 2-3 படங்கள் அவருக்கு சரியாக போகலை. அப்போ படம் சரியாக போகணுன்னா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும், இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இப்படி இறங்கியிருக்கிறாரு. அது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் வந்து அகெயின் வந்து மியூசிக்கில் கவனம் செலுத்த போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து படங்கள் நடிக்கிறது ஏன் சரியாக அவருடைய படங்கள் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அகெயின் வந்து மியூசிக் போகிறாரா? அது என்ன? இல்லை, மியூசிக் டைரக்டர் வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மியூசிக் டைரக்டர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி மியூசிக் டைரக்டருங்கிறது ஒரு பெரிய ஒரு டிசைன் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஒரு படத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இவர் பண்ண அந்த இடத்துக்கு, இவர் பண்ண பாட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பெரிய பெரிய படங்கள், வேட்டைக்காரன் மாதிரியான படங்கள், பெரிய படங்கள்லாம் பண்ணார். இப்போ சமீபத்தில் வந்த படங்கள், சில படங்கள் அவருக்கு சரியாகவும் போகலை. அதனால் ஒரு வேளை திருப்பி மியூசிக் வரலாம், நம்ம இப்போ நினச்ச கையில் வச்சுருக்க தொழிலை சரியாக பண்ணுவோம் அப்படின்னு கம்பேக் வர்றாருன்னு நினைக்கிறேன். பட் அது நல்ல விஷயந்தான். ஆரம்பத்துலேயே ஒரு முழுவதுமாக மியூசிக்கை வந்து அவர் விட்டு போயிருக்கக்கூடாது. அப்பப்போ ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு இருந்துக்கணும். முழுவதுமாக நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னு நினச்சி போயிட்டார். அது சில படங்கள் அவருக்கு நடித்த படங்கள் போச்சு, சில படங்கள் போகலை. இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் நல்லா போகலை. அப்படிங்கும்போது திருப்பி அதை கம்பேக் நம்ம மியூசிக் சைடுக்கே வந்துடுவோம்னு ஒரு ஐடியாவில் இருக்கார் போல். சிவகார்த்திகேயனுக்கும் அவருக்கும் வந்து அந்த பராசக்திங்கிற பேரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடுறதா சொல்கிறாங்க. அதை பற்றி இது பழைய செய்தி தான். பராசக்திங்கிறது இவர் வந்து ஒரு தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறார். அந்த படத்துக்கு பராசக்தின்னு தெலுங்கில் வச்சுருந்தார் பேர். ஆக்சுவலாக தெலுங்கு சேம்பரில் பதிஞ்சிருந்தார் போல். இது தமிழ் பராசக்தி. ஆக்சுவலாக அந்த இஷ்யூ முடிஞ்சதை காட்டிலும் இந்த படத்தை ஒரிஜினல் பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் கூட ஒரு பிரச்சனை பண்ணார். நேஷனல் பிக்சர்ஸ் அப்படின்றவங்க தான் ஒரிஜினல் பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர். ஆனால் அந்த படத்தை ஏவிஎம் அண்டர்டேக் பண்ணி ஏவிஎம் பண்ணாங்க. அவங்க ஏவிஎம்கிட்ட என்ஓசி வாங்கிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன, நேஷனல் பிக்சர்ஸ் என்ன பண்ணார்னா அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார், இந்த படம் என்னோட பேர் தான், நான் ஏவிஎம்க்கு படத்தை தான் கொடுத்தேன், டைட்டில் கொடுக்கலன்னு. அது ஒரு இஷ்யூ போச்சு. அதெல்லாம் சால்வ் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ அந்த டைட்டில் இஷ்யூ எதுவும் இல்லை. இப்போ இன்னொன்று, அந்த ஆமை பொம்மைக்கு வந்து மரியாதை செலுத்தினார். ஆமையை வந்து இனிமேல் ராசி இல்லாததுன்னு சொல்லாதீங்க, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. விஜய் ஆண்டனி எப்போவுமே ஏதாவது பேசும்போது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஃபிலாசபி, ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, இது மாதிரியே பேசுகிறதுக்கான அந்த டோன் வந்து அவருக்கு செட் ஆயிடுச்சு இருக்கு. இல்லை, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பழைய ஸ்டைல். இது ஆமையை விட்டு இது பண்ணுறது, நம்ம பிரியாணியில் கட் பண்ணுறதெல்லாம் வந்து பழைய ஸ்டைல். இதுக்கு முன்னோடியாக மன்சூர் அலிகான் இருக்கிறாரு. மன்சூர் அலிகான் ஒரு படம் பண்ணார். அந்த படத்துக்கு என்ன பண்ணார்னா, முதல் ஷாட்டே பூனையை குறுக்க விடுறது, பூனையை குறுக்க போகிற மாதிரி ஷாட்டு. ஒரு விடோ அவங்க தான் வந்து ஒயிட் சேரியோடு வந்து படத்தை கேமரா ஆன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான வேலைகள்லாம் அன்றைக்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ ரொம்ப லேட்டாக இவர் பண்ணுறாரு. ரெண்டாவது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரி. எல்லாத்துலேயுமே சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டரில் ஒரு போஸ்ட்மேனாக நடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அந்த படம் ஓடிடுச்சுன்னா அவர் தொடர்ந்து ஒரு 50 படத்துக்கு போஸ்ட்மேன் தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அந்த படம் ஓடிடுச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நடிகரில் இருக்கார். அவர்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிட்டார்.
பார்த்தீங்கன்னா அவருக்கு வர்ற வாய்ப்புகள் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர் தான். அவர் கான்ஸ்டபிள்லேருந்து ஐஜி வரைக்கும் பண்ணிட்டார். அவர் சொல்றாரு, சார் நானே ட்ரெஸ்லாம் தச்சு வச்சிருக்கேன் சார். காலைல எழுந்திரிச்சு வீட்டில் போலீஸ் யூனிஃபார்ம் போட உட்காந்துரும், ஏதாவது படத்துக்கு கூப்பிடானுங்க போகிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சென்டிமெண்ட், இவர் அந்த படத்தில் போலீஸாக நடிச்சா படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இல்லை அந்த சென்டிமெண்ட்டை நான் உடைக்கிறேன், ஆமையை நீங்கள் அபசகுணமாக நினைக்காதீங்க அப்படின்னு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைல் இது. இல்லை மன்சூர் அலிகான் அந்த காலத்திலே பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ புதுசாக இவர் வந்து ஏதாவது ஒரு வைரலாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சக்தி திருமகன் வந்து என்ன மாதிரியான கதைக்களம்? அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. அந்த கதையை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல. ஒரு ஃபேமிலி ட்ராமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணாங்க. இப்போ தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர் வந்து அருவி படத்தோட இயக்குனர் தான் இதை இயக்குறாருங்கும்போது அப்போது கண்டிப்பாக வந்து அந்த படமே வந்து செம ஹிட்டான படம். ஸோ இந்த படமும் அது தழுவி ஒரு ஹிட்டான ஒரு கதைக்களம் தான் கொடுத்துருப்பாரா? இல்லை, கண்டிப்பாக அந்த அருவிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு முக்கியமான மெசேஜ் சொன்ன படம், பெருசாக பேசப்பட்ட படம். அவர் விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு கமர்ஷியல் வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்குங்கிறது தான் தெரியுது. ஏன்னா அவர் வந்து ஒரு நிறைய கதை கேட்குறாரு. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர்கிட்ட கதை கேட்குறாரு. அதில் இந்த டைரக்டர் சொன்ன கதை அவருக்கு பிடிச்சி போய் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்க போய் தான் அவர் அந்த படத்தை ஒத்துக்கிட்டு. விஜய் ஆண்டனி வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாரு. அதில் வந்து ஒரு சில படங்கள் இந்த மாதிரி ரொம்ப அவருக்கு ஓடாமல் போகுது. ஸோ அந்த ஓடாமல் போகிறதுக்கான காரணம் என்னன்னு இல்லை, எந்த படமுமே வந்து அவங்க வந்து நல்லா இல்லை படம் ஓடக்கூடாதுன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. மணிவண்ணன் அவர்கள்ட்ட ஒரு முறை கேட்டாங்க, நீ இந்த படம் பூஜை போட்ட அன்னைக்கு இந்த படம் ஓடுமா அப்படின்னு. இந்த படம் ஓடும்னு நினச்சி தான் கதை எழுதியிருக்கிறேன். இந்த ஓடும்னு நினச்சி அந்த படத்தை ஷூட்டிங் கிளம்ப போகிறேன். நான் ஒரு வேவ் லென்த்தில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறேன். அது ஆடியன்ஸுக்கு கரெக்டாக போய் கன்வே ஆயிடுச்சுன்னா அந்த படம் ஹிட்டு. அப்போ இவங்க கதையாக ஒரு டேரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா விஜய் ஆண்டனி இந்த கதை நல்லா இருக்குது பண்ணுவோம்னு நினைக்கிறாரு. அதில் வந்து படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, படத்தில் ஷூட் பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ சரி நம்ம சொன்ன விஷயம் படத்தில் இருக்குது, இது ஆடியன்ஸுக்கு போய் கனெக்ட் ஆகும்ன்ற நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அது சில நேரங்கள் நம்பிக்கை மிஸ் ஆயிரும். சில நேரங்களில் படம் ரிலீஸ் டேட் தள்ளி போகும், சரியான தியேட்டர் கிடைக்காது, மழை வந்துடும், பல காரணங்கள் இருக்குது படம் ஓடாமல் போகிறதுக்கு. அப்புறம் நம்ம போட்ட பட்ஜெட்டை விட ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக போயிடும், சில பட்ஜெட் கூடுதலாக போயிடும், நம்ம நினச்சது விஷுவலாக பார்க்குறப்ப தப்பாக போயிடும், இதெல்லாம் இருக்குது. அப்போ கதையாக கேட்குறப்ப நல்லா இருக்குன்னு நினச்சி தான் ஒத்துக்குருவாங்க. அப்போ ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து படம் வந்து சரியாக அமையாமல் போயிடும். அப்படி ஆக்டர் விஜய் ஆண்டனி, மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, எது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அவருக்கு? இல்லை, மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியாக ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் ஆக்டிங்லேயும் நிறைய படங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் போகிறப்போ கூட சொல்ல முடியாது, சலீம், நான் மாதிரியான படங்கள் எல்லாம், பிச்சைக்காரன் மாதிரியான படங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவருக்கு உண்டான கதையை தேர்ந்தெடுத்து அதில் பண்ணார். அது கரெக்டாக ஸ்கோர் பண்ணார். அப்புறம் சில படங்கள் அவருக்கு செட் ஆகாத கதைகளை சூஸ் பண்ணிட்டார். சில படங்கள் அது அவருக்கு மிஸ் ஆகிருந்தோட ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப விஜய் ஆண்டனி, மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியாக தான் மிகப்பெரிய ஒரு சாங் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அது பேசக்கூடிய படம். இப்போ நீங்கள் 4 படம் அவர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 படத்தை நெருங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். 50 படத்தை நெருங்கியிருப்பார். அதை சொல்லக்கூடிய படம்னா ஒரு 5-6 படமாக தான் இருக்கும். ஆனால் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியாக பார்த்தா ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டே போடலாம் இல்லையா? அவங்க நாக்கு முக்கா பாட்டில் இருந்து வேட்டைக்காரங்கலேருந்து வரிசையாக ஒரு பிளேலிஸ்ட்டே போடலாம். நடிகர் விஜய் ஆண்டனியாக பார்க்குறப்ப ரொம்ப இந்த பிளேலிஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போ நீங்கள் அந்த இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியாக அவர் இதாக இருக்கிறாரு.